அன்பு நேயர்களுக்கு பரிவான வணக்கம். சென்னை மாநகராட்சியில் அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்தில் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய சில தோழர்களே அதாவது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும். ஏன்பா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலித்துகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர், தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை ஏன் கொடுக்கவில்லை, அப்படி ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய வாழ்க்கையை சிறிது கூட சிந்திக்காத திமுக அரசோடு ஏன் கூட்டணியில் இருக்க வேண்டும், இப்படி சில பேர், இப்படி பல பேர் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் மீது அழுத்தத்தை போடுகிறார்கள். போராட்டம் தூய்மை பணியாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும். ஆனால் இடையில் பழி பாவம் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொட்டுகிற ஒரே இடம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். இவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார், எல்லாவற்றையும் எதிர்கொள்வார். இது வேறு விஷயம். அண்ணன் திருமா அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார். ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா கூட்டணியை விட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்ற தோழர்கள் கிட்ட வெளியில இருந்து பல பேர் பேசுறாங்க. அதை பத்தி நமக்கு கருத்து இல்லை. அதுல அவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே இருக்கக்கூடிய சில பேர் நீங்க சொல்றீங்க இல்லையா, கூட்டணியை விட்டு வெளியில வாங்க. என்ன காரணம்? தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல, அதனால் அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும். கூட்டணியை விட்டு அண்ணன் திருமா அவர்கள் வெளியேறி எங்கே போவது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போக வேண்டுமா? சரி, நான் அடுத்து வரேன். இரண்டாவது, இந்த போராட்ட களத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள், அன்றைக்கு 10 மண்டலங்களில் இருக்கக்கூடிய சக தோழர்கள் தூய்மை பணியாளர்கள் அதிமுக அரசால் அநியாயமாக தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் போராடவில்லை, கொந்தளிக்கவில்லை? இந்த நீலம் அமைப்பு ஏன் அன்றைக்கு இதுபோல் போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்கவில்லை? நமக்கு சில சந்தேகம்லாம் வருது இல்லையா? 2021ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது 700 தூய்மை பணியாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள், வேலையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக பறிபோனது. 12ஆம் தேதி 11ஆம் தேதி ஜிஓ பாஸ் ஆகுது. ஜனவரி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு போராட்டம் நடக்குது. ஒருத்தர் கூட போய் இன்றைக்கு இந்த நீலம் அமைப்பு, உழைப்போர் அமைப்பு இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அன்றைக்கு அந்த 700 பேருக்கு வேலை ஏன் பறிக்கப்பட்டதுன்னு ஒருத்தர் கூட போராட்டத்துல போய் கலந்துக்கல. மீடியாக்கள்ல வரல. செய்தித்தாள்கள்ல கூட 3வது பக்கம் 4வது பக்கத்துல துண்டு செய்தியாக போடப்பட்டது. அன்றைக்கு இன்றைக்கு போராடுகிற இந்த மக்கள் ஏன் அவர்களுக்காக துணை நிற்கவில்லை? அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்பதுதான் சமத்துவமான சம தர்மம். அப்படி பார்த்தால் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக ஏன் இவர்கள் குரல் கொடுக்கவில்லை? 10 மண்டலங்களை தனியார் மயத்திடம் ஒப்படைத்த போது மீதி இருக்கிற 5 மண்டலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்படும் என்பதை இவர்கள் அறியாதவர்களா அல்லது இவங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கே இந்த வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அரசு பணிந்திருக்குமா? பணிந்திருந்தால் இன்றைக்கு இந்த போராட்டம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இதெல்லாம் நமக்கு வர கேள்வி இல்லையா? அன்றைக்கு கேள்வி கேட்காத அத்தனை பேரும் இன்றைக்கு வராங்க. சின்மை பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டு வராங்க. அம்பிகா வராங்க. ராதாவை மிஸ் பண்ணிட்டாங்க போல. அம்பிகா வராங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து பதறி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா அம்பிகா அவர்களே, 2021 ஜெயலலிதா அம்மையாருடைய அவர்களுடைய கட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அந்த துரோகம், ஆரம்பித்த அந்த துரோகம் எங்க நிக்குது தெரியுமா? இப்படி இதனுடைய தொடர்ச்சி, நீட்சி, இது எதுவுமே தெரியாமல் அண்ணன் திருமாவளவன் அவர்களை எந்த பிரச்சனையானாலும் அவரை மையப்படுத்த வேண்டும் என்பது, அதாவது எதிரிகளுக்கு அது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் அண்ணனோடு பயணித்து அண்ணன் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு களத்தில் போராடுகிற சில பேர் விடுகிற வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய பதிவே. இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாம் தவறா கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களிடம் நியாயமான பதில் இருக்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்த வரையில், படித்த வரையில், தேடி பார்த்த வரையில் உண்மை சம்பவம் இதுதான். அதிமுக ஆட்சியில் 10 மண்டலங்கள் பறிபோகும் போது, அந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக்கப்படும் போது தலித்துகள் யாருமே இல்லையா? தலித்துகள் இருந்தால்தான் நீலம் அமைப்பு போராட வருமா? அப்போ பொதுமக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு நீலம் அமைப்பு போராட வராதா? இன்றைக்கு இரவில் உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடி தங்களுடைய கஷ்டங்களை கொட்டுகிற நீங்கள் அன்றைக்கு எங்கே போனீர்கள்? 700 பேரோட வாழ்க்கையே போச்சுங்க. ஏன் கேட்கவில்லை? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த போராட்ட களத்துக்கு 5ஆம் தேதி வருகிறார். அன்றைக்கு இரவு 12 மணி முதல் 1 மணி வரை அங்கே இருக்கிறார். அவர்களிடம் பேச்சுவார்த்தை அதாவது பேசுறாரு, அவங்களுடைய குறைகளை கேட்கிறாரு, முதல்வரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ முதல்வர் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம்
அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை இந்த அரசு செய்யும். அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த உத்தரவு, அதாவது அந்த 2 சோன்ல இருக்கிற அந்த துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி வழங்கியே ஆக வேண்டும் என்றால் நீதிமன்றம் உத்தரவிட்டால் அடுத்த நொடியே இந்த அரசு அதை ஜீவோவாக ஆர்டர் பாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்களையும் அண்ணன் திருமாவிடம் எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு பொறுமையாக அதை பொதுமக்களிடத்தில் விலக்கி பேசி இருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழியை போட வேண்டும், அண்ணன் திருமாவை கூட்டணியை விட்டு வெளியேற்ற வேண்டும், இந்த நரித்தனமான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி என்பதற்காக ஆந்திராவில் இருந்து இங்கே மலம் அல்ல வந்தவர்கள், துப்புரவு தொழிலாளி வேலை செய்ய வந்தவர்கள் வந்தேரிகள், வடுக வந்தேரிகள் என்று கொச்சைப்படுத்திய சீமான் இன்றைக்கு நாடகம் ஆடுவது என்ன? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரசியலுக்காக இவர்கள் செய்கிற நடிப்பு. மக்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களை போய் சந்திக்க வேண்டியதுதான் ஒரு தலைவனுடைய கடமை. ஆனால் விஜய் அவர்கள் தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பண்ணையபுரத்திலே உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற போராடி கொண்டிருக்கிற இவர்களை அங்கே வர சொல்கிறார், இவர்கள் அங்கே போகிறார்கள். நமக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே நாம் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். துப்புரவு தொழிலாளர்கள் நமக்கு இரு கண்கள் மட்டுமல்ல, நம்ம உடம்பு. அவங்க ஒழுங்கா அந்த குப்பைகளை எடுத்து நோய் நொடி எதுவும் பரவாமல் அவர்கள் நம்மை காத்து கொண்டிருக்கிற தெய்வங்கள். ஆனால் இன்றைக்கு போராடுகிற போராட்டம் ஏன் அன்றைக்கு வெடிக்கவில்லை? இதில் அரசியல் இருக்கிறது, முழுக்க முழுக்க இதில் பல அரசியல் கலந்து இருக்கிறது. ஒருவேளை அந்த துப்புரவு பணியாளர்கள் ஒழுங்காக தனியாக போராடி இருந்தால் கூட அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த விதமான வெற்றி கிடைத்திருக்கும் அப்படி என்று கூட ஒருவேளை நாம் யோசித்து பார்த்தால் நியாயமான வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் அதை போய் உள்ள புகுந்து கலைச்சு, ஆட்டையை கலைச்சு, அரசுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்து அண்ணன் திருமாவிடம் பல கேள்விகளை கேட்டு, பாத்தீங்களா தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், திருமாவளவன் எங்கே போய்விட்டார் என்றா? தலித் மக்களுக்காக மட்டுமே அண்ணன் திருமா குரல் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னா, அவரை பொது தலைவராக, எல்லோருக்குமான தலைவராக, அந்த 10 மண்டலத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சேர்த்து அண்ணன் திருமா போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கூட்டணியை விட்டு வெளியில வாங்க, கூட்டணியை விட்டு வெளியில வாங்க, கூட்டணியை விட்டு எப்படியாச்சும் பிரிச்சிடுறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தூய்மை பணியாளர்களை கைது செய்தது, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த இடத்தில் நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து அவர்களை விடுவித்துவிட்டு அவர்களுக்கு மிக சரியான பல திட்டங்களை தற்போது அறிவித்திருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாங்க? அவர்களுக்கு, அதாவது தூய்மை பணி செய்கிறார்கள், கழிவுப் பொருட்களை கையால் எடுக்கிறார்கள், அவர்களுக்கு நோய் தொற்று வராமல் இருப்பதற்காக அவர்களுடைய பரிசோதனை, அந்த காப்பீடு. அடுத்தது, அவர்களுக்கு பணியில் இருக்கும் போது உயிர் இருந்தால், இதுக்கு முன்னாடி 5 லட்சமா இருந்தது, இப்போ 10 லட்சமாக உயர்த்தி அவர்களுக்கு காப்பீடு. அதாவது பணியில் இருக்கும் போதே இறந்து விட்டால் அவர்களுக்கு 10 லட்சம். துப்புரவு தூய்மை பணி செய்கிற அந்த தொழிலாளர் வீட்டில் இருக்கிற யாரேனும் ஒரு நபர் நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் என்று சுய தொழில் செய்ய முன் வந்தால் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மானியத்தோட கூடிய கடன். அவர்களுக்கான பல சிறப்பு திட்டங்களை தொடர்ச்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த துப்புரவு பணி தொழிலாளர்களை ஏன் நிரந்தரமாக முதல்வர் நினைத்தால் ஒரே கையெழுத்தில் இவர்களை பணி நியமனம் செய்து விடலாம். ஆனால் ஏன் செய்ய முடியவில்லை? அப்போ ஏதோ சட்ட சிக்கல் இருக்கிறது. ஆக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது, அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு அவர்களை வைத்து குளிர்காய நினைக்கிற யாராக இருந்தாலும் ஒரு நாள் பொதுவெளியில் அம்பலப்பட்டு போவீர்கள், அன்று அசிங்கப்படுவீர்கள். நீங்கள் அண்ணன் திருமாவை தனித்து நில்லுங்கள், தனித்து நில்லுங்கள். கூட்டணியில் இருக்கும் போது தன்னுடைய மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ய முடியவில்லையே என்ற மிகப்பெரிய மன வருத்தத்தில் அவர் இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு அதிமுக அடிமை அரசு அவங்கள பயன்படுத்தி உள்ள வர பாஜக எத்தனிக்கிறான். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அவன் மொத்தமா உள்ள வந்துட்டா பழைய காலத்தில் இருந்தது போல வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் சாதி வெறி இன்னும் தலைவிரித்தாடும். இத்தனை ஆண்டு கால போராட்டம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு, தந்தை பெரியாரின் சித்தாந்தம் மொத்தமாக ஒழிந்து போய்விடும். இவற்றை தடுக்க வேண்டும், இவற்றை ஒடுக்க வேண்டும். அப்படி என்று பல வழிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு துணை நின்று இன்றைக்கு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவனுங்க ஆசை என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, திருமாவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். இந்த போராட்டத்தை காரணம் காட்டி அவரை உசுப்பேத்தி கோபப்படுத்தி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டா உங்களுக்கு எதுக்கு 2 MP 4 MLA எல்லாம்? அதாவது தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்தா 2 துணை மேயர்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள்,
இப்படி பறந்து விருந்து வளர்ச்சி அடைந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளை பார்த்து பல பேர் கதறான். எப்படி இது சாத்தியம், இது நடக்கக்கூடாது அப்படி என்று, அதாவது மனசுல விஷத்தோட விஷத்தன்மையோட அவன் வெளியில கக்குறான். அவன் கூட துணை போய் சில அன்பு தோழர்கள் சிறுத்தைகள் நீங்களே இப்படி பேசினால் சமூக நீதி என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அண்ணன் திருமா எப்பேற்பட்ட வழிகளை காயங்களை கடந்து வந்து விட்டார் இந்த அரசியலில். ஆனால் அவர் இது போன்ற மாய வலைக்குள் எப்போதும் சிக்க மாட்டார். அவருக்கு திமுக அரசு தப்பு பண்ணதுன்னு தெரிஞ்சா நிச்சயமாக அவர் வெளியேறி விடுவார். நீங்க யாரும் அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கர்வத்தோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இப்போதைக்கு தமிழகத்தை காக்கும் அரசு என்று அண்ணன் திருமா நம்புகிறார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த நடைமுறையை இங்கே அவர் அமல்படுத்த செயல்படுத்த போராடி கொண்டிருக்கிறார். அண்ணன் திருமாவுக்கு யாரும் பாடம் எடுக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள். அவர் அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி மக்களுக்காக களத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவரை ஒருபோதும் சீண்டி பார்க்காதீர்கள். சீண்டி பார்த்தாலும் அவருக்கு அரசியல் ஆளுமை அறிவு எல்லாம் இருக்கிறது. உங்களுடைய வெறுப்பு பேச்சுக்கும் முட்டாள்தனத்துக்கும் அவர் என்றைக்கும் பலியாக மாட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல முடிவும் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று கூறி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.